டெய்லி 30 மினிட்ஸ் ட்ரேடிங் 10 மணிக்குள்ளே ட்ரேடிங் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம டெய்லி வீடியோஸில் சொல்கிறோம். அப்போ 10 o'clock ஆச்சு அப்படின்னா ட்ரேட் என்ன பொசிஷனில் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிருமா அப்படின்னு கிளையண்ட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ இது ஒரு கிளாரிட்டிக்காக நான் இதை இன்ஃபார்ம் பண்ணுறேன். நாங்கள் பில்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜியில் நாங்கள் ப்ராஃபிட் ஸ்டாப் லாஸ் இந்த மார்ஜின் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வச்சு யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா டெய்லி ட்ரேடிங்கில் ஒரு 15 மினிட்ஸ், அதாவது இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆன 5 நிமிஷத்துக்குள்ளே என்ட்ரி எடுத்துரும். ஸோ அந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்கோம். அடுத்த ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே நாங்கள் பார்த்த வரைக்கும் ட்ரேடிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுது. ஒன்று டார்கெட் ரீச் ஆயிடுது, இல்லாட்டி ஸ்டாப் லாஸ் ரீச் ஆகுது, ஏதாச்சும் ஒன்று நடந்துருது. அது ஒரு 9:30 35க்குள்ளே நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுது. இது ஒரு 3-4 மந்த்தாக பார்க்குறோம். இதில் ஒரு நாள் மட்டும்தான் நாங்கள் 10 மணியை தாண்டிச்சு, அதுவும் ஒரு 10:05 10:10க்குள்ளே முடிஞ்சிருச்சு தான். ஸோ வித்தின் 1 ஹவர்க்குள்ளே அது ஆக்சுவலி வந்து கம்ப்ளீட் ஆச்சு. இது ஏதோ ஒரு நாள் மட்டும் அன்னைக்கு ரொம்ப டெட்லியான ஒரு ஸ்லோவஸ்ட் மார்க்கெட்டாக இருந்துச்சு. மார்க்கெட் மூவே பண்ணல. அந்த டயத்தில் தான் 10 மணியை தாண்டிச்சு. ஸோ அதனால தான் நாங்கள் ஜென்ரலாக எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஓவரால் ஒரு 90% பார்த்தா நமக்கு வந்து ஒரு 5 மினிட் 10 மினிட்டில் வந்து ட்ரேடிங் ஆக்சுவலி வந்து கம்ப்ளீட் ஆகுது. அதிகபட்சமாக நாங்கள் 30 மினிட்ஸ் சொல்கிறோம். ஸோ நாங்கள் பண்ணுறது ஆல்கோ ட்ரேடிங், ஆட்டோ ட்ரேடிங்னு சொல்லலாம். இது ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் ஆகிற மாதிரி தான் நாங்கள் செட் பண்ணி தர்றோம். ஸோ என்ட்ரி எடுக்கிறது ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி, கோடிங் பேஸ் பண்ணி என்ட்ரி எடுக்குது. ஒரு ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜியை கோடிங் பண்ணி வச்சுருக்கோம். ஆல்கோரிதம்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டியூன் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு என்ட்ரி எடுக்கும். மார்க்கெட் ஓப்பன் ஆன 5 மினிட்ஸ்க்குள்ளே. அடுத்த ஒரு 15 மினிட்ஸில் ட்ரேடிங் ஆக்சுவலி வந்து கம்ப்ளீட் ஆகுது. எதர் டார்கெட்டாக ஸ்டாப் லாஸ் ரீச் ஆகுது. எங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் வேணால் செக் பண்ணி பாருங்கள். டெய்லி வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்கல உங்களுக்கு இன்னும் பெட்டரான ஐடியா கூட கிடைக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் நமக்கு ட்ரேடிங் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ நாங்கள் அதிகபட்சம் ஒரு 10 o'clock சொல்கிறோம். 10 o'clock அப்புறம் நீங்கள் உங்கள் டே டு டே ஒர்க் பார்க்க போயிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோம். இதில் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் ஆர்டர் பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒன்று தான் நீங்கள் மேனுவலாக பண்ணுவீங்க. என்னென்னா என்ன ஸ்கிரிப்டில் ட்ரேட் பண்ண நினைக்கிறீங்க? நிஃப்டியா, பேங்க் நிஃப்டியா? ஸோ எத்தனை லாட் பண்ண நினைக்கிறீங்க? டார்கெட் அமௌண்ட் என்ன? ஸ்டாப் லாஸ் அமௌண்ட் என்ன? இந்த பேசிக்கான இன்புட் மட்டும் டெய்லி வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும்தான் நாங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி அதையும் பண்ணி காட்டுவோம். ஸோ இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டு ஆர்டர் எப்படி பஞ்ச் பண்ணுறோம், லைவ் மார்க்கெட்டில் எப்படி ஆட்டோ ட்ரேட் நடக்குது அப்படின்றதையும் நான் வீடியோ ஃபுல்லாக ஷோ பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்கோ ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் ஆகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஓல்டு டேட்டாவை டெலீட் பண்ணணும். அதுக்கு டெலீட்டில் ஆல் கொடுத்துடலாம். அடுத்து டேட்டா ஃபீல்டையும் டெலீட் பண்ணிடுவோம். உங்களுக்கு என்கொயரி எது பண்ணணும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் அமி ப்ரோக்கர் கொடுத்து சார்ட் ஓப்பன் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்யூச்சர் சார்ட் ஆட் பண்ணணும். இப்போ மந்த்து பார்த்திங்கன்னா இது நவம்பர் மாதம், நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகுது November 25. அடுத்து ஸ்கிரிப்ட் வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ அதை டைப் பண்ணிக்கிறோம். எக்ஸ்சேஞ்ச் NFO கொடுத்து ஆட் பண்ணியாச்சு. அடுத்து லைவ் ஃபீட் ஸ்டார்ட் கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட்டு பேக்ஃபில் 30 days. டெய்லி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃப்யூச்சர் சார்ட்டை ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆச்சு அப்படின்றதான் பார்க்குறோம். ஸோ லாஸ்ட்டாக ட்ரேட் ஆன ப்ரைஸ் 58,876. அப்போ 58,900 கிட்ட இருக்குது. அதனால் நம்ம 58,900ல் கால் ஆப்ஷன், அடுத்து 58,900ல் புட் ஆப்ஷனை நம்ம ஜஸ்ட்டு சர்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை ஆட் கொடுத்ததுக்கப்புறம் ஆட் போர்ட்ஃபோலியோக்கிலையும் ஆட் கொடுத்துக்கலாம். அடுத்து பேக்ஃபில் 30 days. இப்போ ஆப்ஷனோட டேட்டா நமக்கு சார்ட்டில் லோட் ஆகுது. நம்ம டெய்லி 2 ஆப்ஷனையுமே வந்து ஆட் பண்ணிடுவோம். கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன்னு சொல்லிட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு மேலே ஏறினா கால் ஆப்ஷன் எடுக்கும். அதே கீழே இறங்குச்சு அப்படின்னா புட் ஆப்ஷன் எடுக்கும். இது ஆட்டோமேட்டிக்காக தான் நடக்கும். அப்புறம் 2 ஆப்ஷன்லேயுமே அட்ட டயத்தில் நமக்கு என்ட்ரி எடுக்காது. ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனில் தான் ட்ரேடிங் பண்ணும். ஒன்று கால் ஆப்ஷனில் என்ட்ரி எடுக்கும், இல்லாட்டினா புட் ஆப்ஷனில் என்ட்ரி எடுக்கும். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த 58,900 கால் ஆப்ஷனை ஜஸ்ட்டு காப்பி பண்ணி வச்சுக்கிறோம். காப்பி பண்ணிவிட்டு இப்போ அதை நம்ம ஒரு பேராமீட்டரில் பேஸ்ட்டு மட்டும் பண்ணிக்கலாம். பேராமீட்டரில் நம்ம மேலே வந்து கால் ஆப்ஷனை பேஸ்ட் பண்ணிக்கிறோம். கீழேயும் அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த சீன்றதை மட்டும் பீன் மாற்றிக்கிறோம். சீனா கால் ஆப்ஷன், பீனா புட் ஆப்ஷன். ஸோ ஓகே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு எத்தனை லாட்? ஸோ 1 லாட்டா, 2 லாட்டா, 5 லாட்டா? அதை வந்து நம்ம இங்கே 1 இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டு நாங்கள் 20 லாட் வந்து ஆர்டர் போடுறோம். பேங்க் நிஃப்டியோட லாட் சைஸ் வந்து 35. ஸோ இது ரெண்டுக்குமே அப்டேட் பண்ணிக்கலாம். இங்கே ஸ்டார்ட்டு கீழே கிளிக் பண்ணிக்கலாம். டேஷ்போர்ட், ஃபைல், ஸ்டார்ட். இது கொடுத்தோன்னா நமக்கு ஆட்டோ ட்ரேட் இனிஷியேட் ஆகும். ஒன்ஸ் இது இனிஷியேட் ஆனோன்னா நெக்ஸ்ட்டு நம்ம செட் பண்ண வேண்டிய டார்கெட் அமௌண்ட். இதுக்கு 10,000 rupees டார்கெட் செட் பண்ணுறோம். மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ட்ரி எடுத்துருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
20,965. ஸோ அந்த நம்ம செட் பண்ண ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் வந்து கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி ஆல்கோவில் என்ட்ரி எடுத்தது எக்ஸிட் ஆகிருக்கு. உங்களுக்கு டவுட் என்கொயரி இருக்குது அப்படின்னா எனக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள், டீட்டெயில் நான் சென்ட் பண்ணுறேன். இது ரிலேட்டட் உங்களுக்கு வேறு எதுவும் என்கொயரி இருந்தாலும் இல்லை டவுட் இருந்தாலும் நீங்கள் ஜஸ்ட் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.